ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வரலட்சுமி விரதம்க்கு செய்யக்கூடிய 5 வகை பிரசாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்யறது ரொம்ப ஈஸி. முன்னாடியே நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா 1 மணி நேரம் டைம் இருந்தால் போதும். இந்த 5 வகை பிரசாதமும் ரெடி பண்ணிடலாம். வீடியோவில் சொல்லியிருக்கப்படி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இதில் இருக்க ரெசிபி எல்லாமே பர்ஃபெக்டாக வரும். இப்போ வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பவுலில் 1 கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி பார்த்தீங்கன்னா நீங்கள் பொங்கல் பச்சரிசி இல்லைனா பொன்னி பச்சரிசி கூட எடுத்துக்கலாம். இந்த அரிசி கூடவே 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றிட்டு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க. அரிசி நல்லா ஊறட்டும். இப்போது ஒரு 20 நிமிஷம் போல் அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிட்டுருக்கு. இது மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறமா இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு குக்கர் எடுத்துட்டு அதில் அரிசியையும் பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசி அளந்தீங்க பாருங்கள், அதே கப்பாலேயே தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருந்த கப்போட அளவு 250 ml. நீங்கள் வீட்டில் அதே மெஷர்மெண்ட்டில் இருக்கிற எந்த கப்பு வேணாலும் அளவாக எடுத்துக்கலாம். அதே கப்பாலேயே மற்ற பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குக்கரில் ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஸ்டவ்வில் வச்சுடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்வீட் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1.25 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம எடுக்கிற வெல்லத்தில் பார்த்தீங்கன்னா தூசி மண் எதுவும் இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் தூசி மண் இருந்துச்சு அப்படின்னா வெல்லத்தை நீங்கள் தனியாக கரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த வெல்லம் முழுமையாக கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு கோவிலில் கிடைக்கிற பிரசாதம் மாதிரி நல்ல வாசனையை கொடுக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. அடுத்து ஒரு பேனை சூடுபடுத்திட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் 10-15 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் திராட்சை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திராட்சை இது மாதிரி நல்ல பலூன் மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான கோவில் ஸ்டைல் சர்க்கரை பொங்கல் பிரசாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே அதே கப்பாலேயே 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 4 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறட்டும். அடுத்து பூரணம் ரெடி பண்ணுறதுக்காக பவுலில் 1 கப் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த பருப்பை ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு இதை 1 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா ஊறட்டும். 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா பாருங்கள், பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. இது மாதிரி பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறமா இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு பருப்பை உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 விசில் விட்டு எடுத்திருக்கேன். ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு. அடுத்து நம்ம இந்த பருப்பில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா இதை முழுமையாக ஆற வச்சுடுங்க. இது நல்லா ஆறட்டும்.
இங்கே பார்த்தீங்கன்னா அரிசியும் உளுத்தம் பருப்பும் 4 மணி நேரம் போல் ஊறிட்டுருக்கு. இது நல்லா ஊறினதுக்கப்புறமா இதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதை கிரைண்டரில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் அரைச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும். இது மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அரைக்கும்போது தண்ணி அதிகம் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அடுத்து இந்த மாவு கூடவே 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சின்ன லேயர் தான் வரணும். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு சுழியம் போட்டு எடுக்கும்போது நிறைய மாவு உதிர்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை எக்ஸ்ட்ரா தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பச்சரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மேல் மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பும் பாருங்கள் நல்லா ஆறி வந்திருக்கு. இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் ரசம் பண்ணும்போது இல்லைனா சாம்பார் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துகிட்டு கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா 1 கப் வெல்லமாக சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது இதை எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது மாதிரி அரைச்சதுக்கப்புறமா அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பேனை சூடுபடுத்திட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சிருந்த கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் இதில் இருக்க ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. இது கூடவே வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு பூரணம் பார்த்திங்கன்னா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். இது மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுடுங்க. இது நல்லா ஆற ஆற இன்னுமே நல்லா திக்காகும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக பூரணத்தை எடுத்துட்டு இது போல் உருண்டையாக உருட்டிக்கோங்க. இது மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு பிளேட்டில் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போது உங்களுக்கு சுழியம் எண்ணெயில் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த பூரணத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வீடியோவில் காமிக்கிறபடி பூரணத்துக்கு மேலே மாவு இருக்கிற மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே வெளியில் எடுத்துட்டு நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு டைரெக்டாக எண்ணெயில் போடுறதுக்கு பயமாக இருந்தது அப்படின்னா இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மாவை எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. நம்ம இதை சேர்த்ததுக்கப்புறமா உடனே கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது. மேல் மாவு நல்லா செட் ஆகி வந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சுழியம் பர்ஃபெக்டாக வரும். இல்லைனா அது உடஞ்சிட்டு உள்ளே இருக்க பூரணம் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா பொன்னிறமாக வர வர வேக வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் சுழியம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதே முறைப்படி நீங்கள் பேலன்ஸ் இருக்க மாவுலையும் ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சுழியம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பவுலில் 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வெயிட் மெஷர்மெண்ட்டில் சொல்லணும் அப்படின்னா 450 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. அரிசியை ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க. அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா சாதத்தை வடித்து எடுத்துக்கோங்க. சாதம் வடிக்கும்போது இதில் கொஞ்சமாக உப்பு 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு வடிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்கும். குக்கரில் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் சாதத்தை வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு புளி சாதம் ரொம்ப நல்லா வரும். சாதத்தை வடித்ததுக்கப்புறமா இது மாதிரி அகலமான பாத்திரத்தில் கொட்டிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுடுங்க. இது நல்லா ஆறட்டும். அடுத்து புளி பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்காக 2 லெமன் சைஸ் அளவுக்கு புளியை பவுலில் சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் 1 கப் அளவுக்கு சுடுதண்ணியை சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடுங்க. புளி நல்லா ஊறட்டும். இது நல்லா ஊறுச்சு அப்படின்னா கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் சுடுதண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுக்கோங்க. அடுத்து இந்த புளியோதரை பண்ணுறதுக்காக ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனை சூடுபடுத்திட்டு 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 4 டீஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட அரை டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அடுத்து இதில் ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இதை வறுக்கும்போது உங்களுக்கு நல்ல வாசனை வரும். இது நல்ல வாசனை வர வர கருகாமல் வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுடுங்க. ஆறினதுக்கு பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை எந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த பவுடர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவிலில் கிடைக்கிற புளியோதரை மாதிரி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இதை அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. அடுத்து நம்ம புளி ஊற வச்சுருந்தோம் பாருங்கள், அதுவுமே நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். புளியில் உங்களுக்கு சக்கை இருக்கும். அதனால் இதை நல்லா கரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்துட்டு இதை வடிகட்டிக்கலாம். இது மாதிரி பெரிய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி வடிகட்டி இருந்தது அப்படின்னா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை கரைச்சதுக்கப்புறமா பாருங்கள், இன்னுமே கொஞ்சம் புளி இருக்குது. அதனால் மறுபடியும் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை வடிகட்டினதுக்கப்புறமா இந்த சக்கையெல்லாம் நம்ம தூர போட்டுடலாம். இப்போ பாருங்கள், புளி பேஸ்ட்டும் நமக்கு ரெடியாக இருக்குது. அடுத்து நம்ம புளியோதரை மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு அதில் 5லிருந்து 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இந்த சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/4 கப் போல் வேர்க்கடலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. அடுத்து இதே எண்ணெயிலேயே 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 6லிருந்து 8 போல் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாக வர வர வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா 4 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளி கரைசலை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இந்த புளிக்கரைசலை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா திக்காகிற வரை கொதிக்க வச்சுக்கோங்க. அப்பப்போ கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இது மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளியோதரை பவுடரை உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட புளியோதரை மிக்ஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட 1 மாதம் வரையிலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம ஆற வச்சுருந்த சாதத்தில் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கரண்டி வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதில் கடைசியாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சாதத்தில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சாதத்தை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதத்தை வடிக்கும் போதும் உப்பு சேர்த்துருப்போம். ஒருவேளை இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படிலானும் நீங்கள் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டான கோவில் புளியோதரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க.
இதில் தண்ணி சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பை 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருந்த கப்போட அளவு 250 ml. நீங்கள் வீட்டில் இருக்க அதே மெஷர்மெண்ட்டில் இருக்க எந்த கப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா பருப்பு முழுகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மூடி 1 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. பருப்பு பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. இது நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு பெரிய மிக்ஸி ஜாராக எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிக்சியில் இல்லைனா கிரைண்டரில் கூட உளுத்தம் பருப்பை அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். பருப்பு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. உளுந்து மாவு அரைக்கும் போது தண்ணி அதிகம் சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. மாவை பவுலில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு விஸ்கு வச்சு 2 நிமிஷம் போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் விஸ்கு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் கையிலேயே கூட 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மெதுவடை நல்லா சாஃப்டாக வரும். 2 நிமிஷம் போல் இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதால வடை அதிகம் எண்ணெய் குடிக்காது, அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். அடுத்து இது கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்குன இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்குன மல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, உடனே வடைக்கு ரெடி பண்ணலாம். இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. வடை போடுறதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே ஒரு சின்ன பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. உளுந்து மாவு அப்படிங்கிறதால கையில் ஒட்டும், அதனால் வடை போடுறதுக்கு முன்னாடி தண்ணியில் கையை ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவை எடுத்து போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு விழும். கையில் தண்ணியை நனைச்சதுக்கப்புறமா வடை போடுறதுக்கு தேவையான அளவுக்கு மாவை கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது மாதிரி கட்டை விரலால் நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயில் அப்படியே டைரெக்டாக போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. மாவை எடுக்கும்போது கையில் ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா உடனே தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவு எடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்திருக்க கடாயோட சைஸை பொறுத்து எத்தனை வடை உள்ளே சேர்க்க முடியுமோ உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இதை சேர்த்ததுக்கப்புறமா உடனே கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை திருப்பி போட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர வர ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா எண்ணெய் அதிகம் குடிக்கும், அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், வடையோட கலர் எல்லாமே நல்லா பொன்னிறமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இது மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது இல்லையா, கொஞ்சம் கூட பாருங்கள் எண்ணெய் குடிக்கவே இல்லை. இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவுலையும் நம்ம வடை ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்ல புசு புசுன்னு சாஃப்டான மெதுவடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சாஸ்பான் எடுத்துகிட்டு அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருக்க எந்த கப்பு வேணாலும் மெஷர்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே கப்பாலேயே மற்ற பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பாலை நல்லா காய வச்சுக்கோங்க. பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. அடுத்து பாயசம் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 கப் போல் முந்திரி கூடவே 2-3 பாதாம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் திராட்சை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இதை எல்லாத்தையும் வெளியில் எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. அடுத்து இதே நெய்யிலேயே 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க சேமியா பார்த்திங்கன்னா கருகிடக்கூடாது, அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல பொன்னிறமாக வர வர வறுத்துக்கோங்க.
இந்த அளவுக்கு இதோட கலர் நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம காய்ச்சிருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் சேர்க்கும் போது ஒரேடியாக சேர்த்துடாதீங்க, மேலே தெறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க பாலையும் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சேமியாவை நல்லா வேக வச்சுக்கோங்க. சேமியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்து வந்துடும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். நம்ம சேர்த்துருந்த பாலுமே பாருங்கள் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நீங்கள் சேமியா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. கையில் எடுத்து இது மாதிரி உடச்சி பாருங்கள். ரொம்ப குலைவாக வெந்துடக்கூடாது, ரொம்ப குலைவாக வெந்தாலும் பாயசம் நல்லா இருக்காது. இது மாதிரி வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இருந்தால் கூட சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் சேர்த்துக்கோங்க, இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சர்க்கரை முழுமையாக கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அடுத்து இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூ உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்ல க்ரீமியான டேஸ்டியான சேமியா பால் பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த 5 வகை பிரசாதமும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ படி கண்டிப்பாக வீட்டில் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.